வாங்க அன்பர்களே நண்பர்களே, இன்றைக்கு என்னென்னு இன்றைக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். பாருங்கள், அதுக்கு என்னென்ன தேவையான சாமான் எடுத்து வச்சுக்கிறேன்ட்டு. ஃப்ரோசனில் வந்த கோன், இது க்ரீன் பீஸ் கரட் வெட்டி வச்சுருக்கு, இது வந்து லீக்ஸ். இந்தியாவில் பாருங்கள் ஒடிய வெங்காயம் இருக்குது, மிளகா, இது வந்து கத்திரிக்காய், பொரிச்ச கத்திரிக்காயும் பொரிச்ச உருளைக்கிழங்கும். இது இவ்வளவும் போட்டு தான் இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். என்னென்னு செய்கிறேன்றது இந்த வீடியோக்கு பின்னால் அப்படியே தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு தேவை ஃப்ரைட் ரைஸுக்கு எப்போயுமே சோறை வந்து என்ன செய்யணும்னா அவிச்சு எடுத்து போட்டு கொஞ்சம் நல்ல ஒரு அகண்ட இதில் போட்டு நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் தான் ரைஸ் உடையாது, நல்லா இருக்குமா. அப்போ ஆற வச்சுருக்கு ரைஸை. ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெய், கணக்கை விடாங்க, கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து விடுங்க. கடுகு, பெருஞ்சீரகம், நச்சீரகம், வெங்காயம், சின்ன ஒரு துண்டு கருவாப்பட்டை போடுங்க, கொஞ்சம் ஏலக்காயும் போடுங்க. ஏலக்காயும் போட்டு வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே வெட்டி வச்ச கேரட், வெட்டி வச்ச கேரட், வச்ச க்ரீன் பீஸ், லீக்ஸ், மற்றது இது என்ன சோளம், கோன், ஓகே, ஃப்ரோசன் இந்த கோன் எல்லாத்தையும் வந்தால் போட்டு வதக்குங்க. மஞ்சள் போடுறது மறக்காமல். எங்களை விட்டு கருவேப்பிள்ளையில் நாங்கள் இது பொரிச்ச கத்திரிக்காய் வெட்டி வச்சு, பொரிச்ச கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கு, மற்ற உருளைக்கிழங்கு பொரிச்ச உருளை, ஒரு தேவையான தூளுப்பு, கொஞ்சம் அஜினமேட்டோ, மிளகு போடுவோம், பிள்ளைகளுக்கு திரும்ப ஆற வச்ச சோறை போடுவோம். இடம் அப்படி ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இவ்வளோ இந்த ஃப்ரைட் ரைஸ் விளையாட்டு அதில் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா சரி. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம். கத்திரிக்காய் போட்டது கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டில் இருக்குது வித்தியாசம், புறம்பாகிறது. அந்த இன்னொன்று பொரிச்ச கத்திரிக்காய் ஒரு கயற மாதிரி இருக்கும், அந்த டேஸ்ட் வருது. மற்றபடி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது.